ஒரே ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் இல்லைனா நீங்க மிஸ் பண்ற பர்சன் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணனா யாரை சொல்லுவீங்க? எங்க அண்ணா. எதனால? ஏன்னா அவங்க தவறிட்டாங்க, அதனால எகைன் அவங்க கூட இருந்தா ஹாப்பியா இருக்கும். ஓகே, இப்போ அந்த டே வந்து முடிய போகுது, லாஸ்ட் ஒரு few minutes தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட நீங்க என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க? இப்படியே கூடவே இருங்கன்னு சொல்லுவேன். ஜஸ்ட் இல்லைன்னா இப்போ எப்படி சுப்ரீம் பவரா இருந்து பாத்துக்கிறாரோ அதே மாதிரி ஸ்ட்ராங்கா பாசிட்டிவா. ஒரே ஒரு நாள் மட்டும் உங்களோட பிடிச்சவங்க கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? எங்க சித்தி ஒருத்தவங்க, அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன். அவங்க வந்து இருக்கும்போதெல்லாம் எங்க வீட்டுக்கு வாடி வாடின்னு அதிகமாக சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அவங்க இருக்கும்போது என்னால் போக முடியல. கடைசியாக அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு போனேன். போகும்போது ஆனால் அவங்க வந்து இந்த பெரிய இருக்காங்கல்ல, அவங்க அதில் கொஞ்சம் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அவங்க வந்து அப்புறம் கேர்ள்ஸ் நாங்களாம் தூக்கிட்டு போகலாம். எனக்கு வந்து அவங்க இறந்து போனது ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. அது லாக்டவுன் டைமில் தான் எனக்கு. ஆனால் அவங்க கூட இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ட்டு ரொம்ப ஆசை, ஆனால் பண்ண முடியல. ஆனால் இன்னமும் அவங்களோட டெத்தை மட்டும் என்னால் மறக்கவே முடியல. அவங்க எங்கள் சித்தப்பா வந்து அவங்கள தூக்கிட்டு போகிறதுக்கான ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. நான் தூக்கிட்டு போனேன், அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் இப்போ கூட அவங்க இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு. தாத்தா பாட்டி அப்பா சைடு, ஸோ அவங்க நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. ஸோ அவங்க சித்தப்பா அவங்க கூட இருந்தா எப்படியாவது ஒரு லைஃப் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அவங்க கூட இருக்கிறது. இப்போ அந்த டே வந்து முடிய போகுது, அதுதான் லாஸ்ட் மினிட். அது இதுக்கப்புறம் வரவே வராது. ஒரு நாள் அவங்களோட ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இதுவாக இருக்கும். அவங்களோட சாப்பிட்டுட்டு அவங்க கூட கொஞ்சம் விளையாடிட்டு, ஸோ அந்த மாதிரி இருந்தால் இருக்கும். இப்போ அந்த டே வந்து முடிய போகுது, நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, அந்த டே வந்து முடிய போகுது. லாஸ்டா அவங்கள்ட்ட சொல்லணும், ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுங்க? ஹக்குட்டு லவ் யூ சொல்லுங்க. இப்போ அந்த டே வந்து முடிய போகுது, அதுக்கப்புறம் நீங்க அவங்கள பார்க்கவும் முடியாது, பண்ண முடியாது அப்படின்னா லாஸ்டா அவங்கள்ட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஹக் பண்ணிட்டு அழுவோம், அவ்வளோதான். எதுவும் வார்த்தை இருக்காது, அதிகமாக கஷ்டமா இருக்கும். பிரசாந்த், ஏன்னா அவர் என்னுடைய சைல்டுஹுட் க்ரஷ்னே சொல்ல, ஆக்டர் பிரசாந்த். என்னுடைய சைல்டுஹுட் க்ரஷ் அவர் மேலே ரொம்ப இதுவாக இருந்தேன். இப்போ திருப்பி அதே ஒரு இதில் இப்போ கோட்டில் அந்தகன் அதெல்லாம் திருப்பி அதே மாதிரி வந்திருக்கிறாரு. அதனால அந்த ஒரு நாள் எனக்கு வந்து பிரசாந்த் கொடுக்கணும். நீங்கள் அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கும்போது தியேட்டரில் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு கூஸ் பம்ப்லாம் வந்து செம்ம நிறையவே வந்தது. அதுவும் கோட் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. அப்படியே அதாவது எப்படி இருப்பாங்க என் கூடயே வந்து அதே சின்ன பையனாவே பார்த்துட்டு வந்து இப்போ அந்த ரேஞ்சில் இருக்கணும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரசாந்த் படத்துல தளபதி வரும்போது எல்லாம் கத்திட்டு இருப்பாங்க, பிரசாந்த் வந்தனா எனக்கு கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் அதிகமாக இருந்தது. தளபதியை விட எனக்கு கொஞ்சம் பிரசாந்த் மேலே சின்ன வயசுலேருந்தே அவர் மேலே இருந்ததுனால பிரசாந்த் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா கூட ஏன்னா அவர் இப்போ இல்லை, ஸோ வந்து அவர் கூட டைம் இப்போ அந்த டே வந்து முடிய போகுது, லாஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட நீங்க ஏதாவது சொல்லணும், இல்லை நீங்க இது வரைக்கும் சொல்லாம இருந்ததை வந்து அவங்க கிட்ட ஷேர் பண்ணி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? பிளஸிங்ஸ் எப்பயுமே இருக்கணும். என்னோட கிராண்ட் மதர் சொல்வேன். அவங்க வந்து இறந்து ஒரு 5 years ஆச்சு. அதுக்கப்புறத்துலேருந்து என் ட்ரீமில் ஆஃபனாக வந்துட்டே இருக்காங்க. அவங்க இங்கே இருக்க மாதிரியே எனக்கு இருக்கு. ஒரு ட்ரீம்லேயே அவங்க இருக்க மாதிரியே இருக்கு. இன்னை வரைக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டே இருக்காங்க. அதனாலே அம்மாவோட அம்மா கிராண்ட் மதர் சொல்வேன். ஓகே, நீங்கள் அவங்க கூட ரொம்ப பெட்டா? நான் நல்லா என் கூட ரொம்ப அட்டாச்சாக தான் இருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து அந்த டே வந்து நீங்கள் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, லாஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்கு, அந்த டே முடிய போகுது, இதுக்கப்புறம் அந்த டே வரவே வராது, அவங்க கூட நீங்கள் இருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள்ட்ட நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட் லைஃப்ல நல்லா இருங்கன்னு சொல்வேன். இது பிடிச்ச பர்சனான்னு எனக்கு தெரியல. மேபி அந்த ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணால் அவங்க பிடிப்பாங்களான்றத ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்க வந்து எங்கள் கொள்ளுப்பாட்டி, எங்கள் அப்பா வந்து அவங்கள பற்றி நிறைய பேசுவாங்க. அவங்கள நான் பார்த்ததும் கிடையாது, ஃபீல் பண்ணதும் கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்கள பார்த்துக்கணும்னு எங்கள் அப்பா ரொம்ப ஆசைப்பட்டாரு. பட் அவங்க இல்லை, நம்ம போயிட்டாங்க. அவர் இருக்கும்போதே அவரால் காப்பாற்ற முடியல, இப்போ பண வசதி இல்லாததுனால. ஸோ தட் அந்த ஒரு நாள் நான் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணி நிஜமாவே எங்கள் அப்பா சொல்கிற மாதிரி அவங்க அப்படி தான் இருந்தாங்களா, இல்லை எங்கள் பாட்டி எங்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்களான்னு பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இப்போ அந்த டே வந்துட்டு முடிய போகுது, லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்கு. அந்த மொமெண்ட்ல நீங்க அவங்க கிட்ட என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க? எங்கள் அப்பாவை பற்றி தான் பேசுவேன். உங்களை பற்றி நிறைய சொல்கிறாருன்னு கண்டிப்பாக அவங்க கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணுவேன். ஏன்னா மேபி கண்டிப்பாக நேரடியாக சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. அவரும் அவங்க கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க, இவங்களும் அவங்க கிட்ட சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ தட் அதை வந்து நான் அவங்களுக்கு மேபி சொல்லியிருப்பேன்.
நீ இருந்தாலும் இல்லைனாலும் உன்னை பத்தி அவர் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்றத சொல்லியிருப்பேன் அவங்க கிட்ட. எக்ஸ் கூட தான் ப்ரோ சொல்லுவேன், வேற யாரு கூட ப்ரோ சொல்லுவேன், வேற யாரு கூட டைம் அவங்க கூட தான் ப்ரோ சொல்லுவேன். நீங்க வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, அந்த டே முடிய போகுது, லாஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்கு அப்படின்னா அவங்கள்ட்ட என்ன சொல்லணும்? பாத்துக்கோ, அவள் தான் முடிஞ்சிச்சு எல்லாம், அவள் தான். ரொம்ப பெருசா ஏதாவது சொல்லி சிம்பிளா அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிச்சு இதோட, அவள் தான். அப்படிதான் முடிஞ்சிருச்சுன்னா வேற என்ன ப்ரோ சொல்றது? அது ஏன் ரொம்ப பிடிச்சதுனாலயா இல்ல மிஸ் பண்றீங்களா? ஏது யாரு எக்ஸையா? அது எல்லாருக்குமே இருக்கிறது தானே ப்ரோ. மேபி என்னோட சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஐ மிஸ் ஹர் அ லாட். ஹர் நேம் இஸ் ரதி. வி ஆர் நாட் இன் கான்டாக்ட். ஸோ மேபி அவங்க இருந்தாங்கன்னா ஐ வுட் ஃபீல் ஹாப்பி. கூட உங்க கான்டாக்ட் பண்ணலாம். மேபி அந்த மாதிரி அவங்க வந்து உங்க கூட இருந்துட்டாங்க. ஓகே. பட் இவ்வளவு நாள் நீங்க நிறைய சொல்லாம இருந்திருப்பீங்க. ஆமா. அந்த லாஸ்ட் மினிட்ல அவங்ககிட்ட சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அந்த லாஸ்ட் மினிட்ல என்ன சொல்லுவேன்னு தெரியல. பட் ஐ டூ மிஸ் ஹர் அ லாட். இஃப் ஷி சீஸ் திஸ் அண்ட் ப்ளீஸ் டூ கான்டாக்ட் மீ. அவ்வளோதான். ரொம்ப மிஸ் பண்றவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கூட பிறந்தவங்க மொத்தம் 5 பேர், 5மே அக்கா தான். கடைசியில் நான் பிறந்தேன். அப்படி இருக்கும்போது நீங்களே நினச்சோம் எவ்வளோ செல்லமாக இருந்திருப்பேன்ட்டு. விவரம் தெரியாத வயசு வரையும் எங்கள் அப்பா இருந்தாப்புல, விவரம் தெரிஞ்சு கூட ஒரு அளவு கூட இருந்தாப்புல. இப்போ வந்து ஒரு இதுக்கு வந்திருக்கேன். இப்போ நம்ம அப்பா வச்சு பார்க்கணும், இது பண்ணணும்னு நம்மளுக்கு ஒரு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் அந்த டைமில் வந்து கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா எடுத்துக்கிட்டாப்புல. அது கடவுளுடைய இது. நீங்கள் சொல்கிறது எனக்கும் அந்த இது கிடைக்காதா ஒரு ஏக்கம் தான். நான் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு அந்த டே நீங்க ஃபுல்லா அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, ஃபுல் டே அவங்க கூட இருந்துட்டீங்க, லாஸ்ட் முடிய போகுது, கொஞ்சம் நிமிஷங்கள் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள்ட்ட நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நம்ம வாயிலேருந்து வார்த்தை வராது. ஏன்னா நம்ம அப்பான்றது வந்து அது நம்மளுக்கு ஒரு அதிகாரம், சரிங்களா? யார் இருக்காங்க எல்லாரும் சொல்லுவாப்புல உனக்கு நான் இருக்கேன், துணையாக இருக்கேன்னு. ஆனால் அப்பான்ற ஒரு இது வந்து இல்லாதவங்களுக்கு தான் அது தெரியும். அந்த இதை வந்து நான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு நாள், ஆனால் லைஃப் ஃபுல்லாக இருக்கணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவாப்புல. அந்த ஒரு நாள் நீங்கள் சொல்கிறபடி ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாச்சு, அந்த ஒரு நாள் சந்தோஷம் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சா போதும். அதில் ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும், ரொம்ப கவலையாக இருக்கும். இப்போ கையில் கொடுத்துட்டு ஒரு பொருளை, ஆசையான பொருளை கொடுத்துட்டு திருப்பி எடுக்கிற மாதிரி இதுவாயிரும்ல. எனக்கு ஒரு பொண்ணை வந்து பிடிக்கும், ஒன்றா தான் பேசிகிட்டு இருக்கோம், ஒன்றா தான் இருக்கும். ஆனால் வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண முடியாது. எப்பயாச்சும் ஒரு தடவை தான் வெளியில் அந்த மாதிரி வருவா, அதுவும் தெரியாமல் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கூட ஸ்பெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு தெரியுமா? தெரியும், இந்த மாதிரி பிடிக்கும். 1 மணி நேரமா அவங்களோட தான் பேசிட்டு இருக்காங்க, வந்ததுலேருந்து எங்களோடயே பேசல. பிடிக்கும், எல்லாமே தெரியும். ஆனால் வெளியே போனோம் ரொம்ப அவளுக்கும் ஆசையாக இருக்கும் வெளில போனோன்னு. ஸோ அந்த ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. சேம் அதுதான், அந்த சான்ஸ் கிடைச்சிருச்சு. நீங்க ஹோல் டே அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, மறுபடியும் அந்த சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியாது. அந்த லாஸ்ட் மொமெண்ட்ல, லாஸ்ட் மினிட்ல என்ன சொல்லுவேன்? எனக்கு புரிஞ்சிருச்சு, பட் மக்களுக்கு புரியணும், சொல்லுங்க. அதான் இன்னைக்கு இருந்த மாதிரி எப்பயுமே ஜாலியாக டெய்லியும் இருக்கலாம், வெளியே போகலாம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி திடீர்னு கேட்டால் என்ன சொல்கிறது? யார வேணா இருக்கலாம் லைஃப்ல பிடிச்சவங்க, மேபி பொலிட்டீஷியன்ஸ் இல்லை ஆக்டர், யார வேணா இருக்கலாம். சீரியஸாக எதுவுமே தோணலைங்க.